சுகபிரம்ம மகரிஷியை மார்க்கண்டேய மகரிஷி வேண்டி வணங்கி கேட்கின்றார். ஐயனே, இந்த உலகத்தில் நீங்கள் ஆபத்தான பகுதின்னு சொன்னால் எதை சொல்லுவீங்கன்னார். உடனே அவர் சொன்னார், சொர்க்கத்தில் இருப்பவர்களுக்கு தங்கள் பதவி நிலை இல்லை என்று தெரியும். எனவே அது நிலைக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி கொண்டிருப்பார்கள். நரகத்தில் உள்ளவர்களுக்கும் ஐயோ இதிலேருந்து எப்படியான மீண்டிட மாட்டோமான்னு அவங்களுமே இறைவனை வேண்டி வணங்கி கொண்டிருப்பார்கள். ஏனெனும் கலியுகத்திலே மக்களுக்கு அந்த விழிப்புணர்வே இல்லாமல் போயிடும். திடீர்னு இங்கே எங்கேருந்து வந்தோம், நம்மை சுற்றி இந்த காட்சி மாயைகள் நடந்து கொண்டிருக்கிறதே, இது முடிந்த பின் எங்கே செல்லுவோம் என்பதையெல்லாம் யோசிக்க மாட்டார்கள். இந்த கர்மா எனும் சக்கரத்திலிருந்தும் இறப்பு பிறப்பு என்ற சூழலிலிருந்தும் விடுபட வேண்டும் என்ற விழிப்புணர்வே இல்லாமல் அனைத்தையும் மறந்த நிலையிலே மாயையிலே ஆட்பட்டு சென்று கொண்டிருப்பார்கள். எனவே கலியுகத்திலே ஒரு பிறப்பு என்று சொன்னால் அதுதான் மிகவும் ஆபத்தானது என்றேன் என்ன சுகர் சொன்னார். அப்போ இதிலிருந்து விடுபடுவதற்கு வழியே கிடையாதா என்று மார்க்கண்டேய மகர்ஷி கருணையுடன் கேட்க, அவ்வாறெல்லாம் கிடையாது, இறைவனது பெயர்கள் இருக்கிறது. ராம் ராம்னு சொல்லுங்க, சிவசிவான்னு சொல்லுங்க, கிருஷ்ணான்னு சொல்லுங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, கட்டாயம் இந்த மாயையிலிருந்து விடுபட்டு விடலாம்.